ஹலோ கைஸ், நான் அசோக் வெங்கடேஷ். இன்றைக்கி உங்ககிட்ட ஹைட்ரோ கார்பன் பற்றி தாங்க பேச போகிறேன். அதுக்கு முன்னாடி புதுப்பிக்கக்கூடிய வளம்னா என்ன, புதுப்பிக்க இயலாத வளம்னா என்ன, இதை பற்றி சுருக்கமாக சொல்லிடுறேங்க. புதுப்பிக்கக்கூடிய வளம்னா என்னென்னா, இயற்கையிலிருந்து நம்ம எடுத்து திரும்ப திரும்ப பயன்படுத்திக்கிட்டே இருக்கலாம், அது தீந்தே போகாது. ஒரு உதாரணத்துக்கு தண்ணி, சூரிய ஒளி, காற்று இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாமே புதுப்பிக்கக்கூடிய வளம், ரெனியூவபிள் சோர்சஸ். நான் ரெனியூவபிள் சோர்சஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பெட்ரோலியம் ஒரு நான் ரெனியூவபிள் சோர்சஸ். பெட்ரோலியம்னா என்னென்னா, குரூட் ஆயிலாக இருக்கலாம், நம்ம வண்டிக்கு போடுற பெட்ரோலாக இருக்கலாம், லாரிக்கு போடுற டீசலாக இருக்கலாம், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சிலிண்டரில் இருக்க எல்பிஜியாக இருக்கலாம், கிரோசனாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே பொதுவாக காமனாக ஒரு பேர் பெட்ரோலியம். இந்த பெட்ரோலியம் ஒரு நான் ரெனியூவபிள் சோர்சஸ்ங்க. இந்த ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கெமிக்கல் காம்பவுண்டுங்க, ஆர்கானிக் கெமிக்கல் காம்பவுண்ட். ஹைட்ரஜன் ப்ளஸ் கார்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைட்ரோ கார்பன். இந்த ஹைட்ரோ கார்பன் மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வளம்ங்க. மேஜராக நிறைய நாடுகளில் இருக்குது, ரஷ்யாவிலேயும் இருக்குது, அந்த வளம் இருக்குது, நம்ம இந்தியாவிலையும் கூட இருக்குது. ஆனால் அதிகமாக மத்திய கிழக்கு நாடுகளில், சவுதி போன்ற, ஏமன் ஓமன் போன்ற, கத்தார் பஹ்ரைன் போன்ற மத்திய கிழக்கு நாடுகளில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு வளம் தான் இந்த ஹைட்ரோ கார்பன் வளம். இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எப்படி உற்பத்தி ஆகுது அப்படின்றத பற்றி சொல்கிறேங்க. பல லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூமியில் வாழ்ந்த விலங்கு, தாவரம் இதெல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் பூமியில் படிஞ்சிருக்கும். ஒரு 5 அடி, 10 அடி, 15 அடி, 20 அடி கீழே படிஞ்சிருக்கும். இது ஒரு 40 லட்சம் வருஷம், 50 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹைட்ரோ கார்பனாக மாறி இருக்குங்க, ஒரு குரூட் ஆயிலாக மாறி இருக்கும். இந்த குரூட் ஆயிலை பூமியில் துளையிட்டு கிணறமைச்சு மேலே எடுத்து அதை ரிஃபைனிங் பண்ணுறது மூலமாக, அதை பாயில் பண்ணுறது மூலமாக, அந்த கச்சா எண்ணெயை சூடு ஏற்றுறது மூலமாக பெட்ரோலா, டீசலா, கிரோசினா, எல்பிஜியா மாற்றி நமக்கு தேவையானபடி பயன்படுத்திக்கிறோம். பெட்ரோல், டீசல், எல்பிஜி, கிரோசின் இது எல்லாத்தையுமே காமனாக நம்ம பெட்ரோலியம்னு சொல்லலாம். அதே மாதிரி இது எல்லாத்தையுமே ஹைட்ரோ கார்பன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஹைட்ரோ கார்பன் நிலத்தில் மட்டும் கிடைக்கக்கூடிய வளம் இல்லைங்க, இது கடல்லையும் கிடைக்கும். கடலில் பல லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் இறந்து போய் நிலத்தில் படிஞ்சு அது ஒரு 40-50 லட்சம் வருஷத்துக்கு அப்புறம் ஹைட்ரோ கார்பனாக மாறி அப்படியே படிஞ்சிருக்கும். கடலுக்குள்ளே இந்த எண்ணெய் வளம் இருக்குது அப்படின்றத எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னா, கப்பல்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ரோந்து போவாங்க. கடலுக்குள்ளே போயிட்டு இருக்கும்போது கடலினுடைய தரையை அவங்க வச்சிருக்கக்கூடிய மிஷின் அதோடைய அலை மூலமாக, அதோடைய வேவ் மூலமாக சென்சார் பண்ணும். எந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்கோ, எந்த இடத்துல கச்சா எண்ணெய் இருக்கோ, அந்த மிஷின், அந்த வேவ் அவங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். அதை வச்சு எந்த இடத்துல ஹைட்ரோ கார்பன் இருக்குது அப்படின்றத கவர்மெண்ட் கண்டுபிடிச்சி அங்கே கிணறமைச்சு அங்கே ஹைட்ரோ கார்பன் எடுத்து அதே இடத்துல ரிஃபைனிங் பண்ணுவாங்க. பெட்ரோலா, டீசலா, க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு எடுத்துருவாங்க. எடுத்து ரிஃபைனிங் பண்ணி பெட்ரோல், டீசல், எல்பிஜி, கிரோசின் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து அவங்க நாட்டுக்கும் பயன்படுத்திப்பாங்க, வெளிநாட்டுக்கும் சேல் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ கிரேட் லைஃப்.